ஆடுறத பார்த்த உடனே தண்ணி தான் சூடாகுது. தொண்டு தொட தமிழ் மக்கள் அனைவருக்கும் இந்த விஜே நிக்கி அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாட்சிங் காமெடிக்கு நாங்க கேரக்டே. சிரித்து சிரித்து என்னை சீரகடித்தாய். அவ்வளவுதான். அதான் சிரிப்பு அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு எந்த சேனல் யோசிக்க தோணும் அப்படின்னா டெஃபினட்டா சின்ன வயசுல இருந்து நான் பார்க்குற ஒரே சேனல் ஆதித்யா சேனல் மட்டும்தான். அந்த ஆதித்யா சேனல்ல நம்ம எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது உண்மையாவே ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. அந்த ஆதித்யா சேனல்ல காமெடிக்கு நாங்க கேரண்டி இந்த ஷோ உங்க எல்லாருமே வந்துட்டு சிரிக்க வைக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன அண்ட் இதெல்லாம் தாண்டி நம்மளோட டிஜே ஷாக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கை அண்ட் இப்போ என்ன அப்படின்னா எப்படி மக்கள் வந்து நம்மளுக்கு பயங்கரமான ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு இந்த டைமும் சரி ஒவ்வொரு நொடியும் இவங்களா செதுக்குனது யாரு இதோ இந்த சேர்ல வந்துட்டு யாரெல்லாம் வந்து உட்கார்றாங்களோ அவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்களோட டைமை செதுக்கி இங்க வந்திருக்காங்க அப்படின்னா சும்மா கிடையாது. அண்ட் இதெல்லாம் தாண்டி அவர் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆக்டர், அவர் சூப்பரான ஒரு என்டர்டெய்னர், அவர் ஒரு அற்புதமான ஒரு டைரக்டர். ஓகே, சோ இப்போ நம்ம சிரிக்கும் போது எப்படி சிரிப்போம்? கெக்கப்பக்கன்னு சிரிப்போம். அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு வந்து தியேட்டர் ஃபுல்லா கலக்குன்னு கலக்கிட்டு இருக்கிற நம்ம எல்லாரோட ஃபேவரட் கிஷோர் அண்ணா. உண்மையாவே ரொம்ப ரொம்ப ஹாப்பினா. Thank you so much for coming. and இங்க உட்கார்ந்து நம்ம பயங்கரமா என்ஜாய் பண்ண போறோம், ஸ்மாஷ் பண்ண போறோம். ஓகே, thank you so much. Love you. Please take your seat. அதாவது ஒவ்வொரு வாட்டியும் இவங்கெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அதுல ஒருத்தர் வருவார், இன்னைக்கு அவர் இல்ல. விக்கின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அது என்ன ஹாப்பியா இருக்கா? அது இன்னும் ஹாப்பியா இருக்கு. அது ஹாப்பியா இல்ல, அவரு ஒவ்வொரு வாட்டி கூப்பிடும்போது ரொம்ப சிக்கின்னு வருவாரு. ஆனா இந்த வாட்டி இல்ல நான் தலைமை தாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல்மா ரியாஸ்மா வந்திருக்காருன்னா சும்மா கிடையாது. எஸ், லெட்ஸ் வெல்கம் ரியாஸ் அண்ட் டீம். மைக்கு கூட ப்ளூ கிராஸ் இருக்கு, எனக்காக யோசிக்க உயிராயிருக்கு. மரத்தை சுத்தி டூயட் பாடி லவ் பண்ண எனக்கும் தான் ஆசை இருக்கு. ஆனோரோஷம்லாம் டீல விட்டாச்சுடா, பிளாஸ்டிக் பூ கூட வாடி போயாச்சுடா, வெள்ள சொல்லாம. சார், இவ்வளோ ஃபீலிங்கான பாட்டுக்கு வரும்போதே உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ ஃபீலிங்கோட இருப்பேன்னு. ஏன்னா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல சார். ஆமா சார். சரி, நாட்டு நடப்ப பார்ப்போம். திருமணம் செய்து கொள்ள பெண் கிடைக்காததால் வாலிபர் தண்டவாளத்தில் தலை வைத்து தற்கொலை செய்து கொண்டார். அவன் பொண்ணு கிடைக்கலன்னு தற்கொலை பண்ணு சாவுறான். ஆனா என் தங்கச்சிக்கு ஒரு மாப்பிள்ளை கிடைக்க மாட்டான் சார். என் தங்கச்சிக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சாதான் நான் கல்யாணம்ன்றத நினைச்சாச்சும் பார்க்க முடியும். சார், நான் உங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிறேன் சார். அது பார்த்துட்டு முடிவு பண்ணுப்பா. சார், பொண்ணோட அம்மாவை கூப்பிட்டீங்க, பொண்ணை கூப்பிடுங்க. இதுதான்டா பொண்ணு. நல்லா பாத்தியா, எல்லாம் ஸ்டேஜ்ல வந்து தான் ஆடுவாங்க. ஆனா என் தங்கச்சி வந்தா இந்த ஸ்டேஜே ஆடும். அப்படி ஒரு தெய்வ குழந்தை என் தங்கச்சி. எம்மாடி நிரந்தரம். இப்போ நீ என் பேர் முழுசா வச்சு கூப்பிடல, நான் எங்க முழு பேரையும் சொல்லிடலாம். எம்மாடி நிரந்தர அழகி. உன்னை எத்தனை வாட்டி அண்ணன் சொல்றது சாப்பாட்டை குறைன்னு? அதான் குறைச்சிட்டேனே. நீ இப்ப கிச்சன்ல பாரு, நீ 50 இட்லி வச்சிருந்தியா, அதுல இப்ப 5 இட்லி தான் இருக்கு. அதையும் குறைச்சிட்டா நீ என்ன சாப்பிடுவ பாவம்?
இப்படிதான் சார் என் வாய்க்கும் எதுவும் எட்டல, என் வாழ்க்கைக்கும் எதுவும் எட்டல, இப்படியே தான் போய்கிட்டு இருக்கு. நீ மாப்பிள்ளை தேட போனல, மாப்பிள்ளை கிடைச்சதா? உன் சைஸுக்கு அவ்வளவு சீக்கிரம் ட்ரெஸ்ஸே கிடைக்காது, எப்படி மாப்பிள்ளை கிடைக்கும்? சரி சரி கோவப்படாது. ஒரே வாரத்துல எனக்கு மாப்பிள்ளை கொண்டு வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல, இந்த வீட்டுல ஒரு இலை விழும். இலை விழுந்தா தண்ணி தெளிச்சு சாப்பிட்டுருலாம். கவலைப்படாத, உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா இந்த ஒரே வாரத்துல தேடுறேன். ஆடிவா பாடிவா ஆனழகை தேடிவா பேரின்பம் காணலாம் வா. யாரு நீ என் வீட்டு வாசல் முன்னாடி வித்த காட்டுனுங்கிற? அதுவும் சதுரி உந்த சீத்தாப்பழ கொட்டை மாதிரி அங்க இங்க. என் பேரு ஜாக்சன். பொண்ணுங்களா சுருக்கிய சாக்கி சாக்கின்னு கூப்பிடுவாங்க சார். என்ன சார் கூப்பிடுவாங்க? செருப்புன்னு கூப்பிடுவாங்க. வரணுமா? ஜாக்கியா? பேரு ஜாக்கிங்க. பேரு ஜாக்கி தான்டா. எதுக்கு வந்தன்ற விஷயத்த தெளிவா சொல்லிட்டு போடா. அது ஒரு பெரிய கதைங்க. சொல்லி ஒரு சின்ன வேலை இருக்கு பாத்து. என்னங்க உடனே கோச்சுக்கிட்டு உள்ள போறீங்க? ரொம்ப நாட்டுமாங்க. சரி சொல்றா. அது ஒரு குட்டி கதை. அத சொல்லி தொலைடா. பஸ்ல வரும்போது ஒரே கனவா வந்துச்சு. அந்த கனவுல ஒரு அழகான பொண்ணு. அந்த புள்ளைய நான் பார்த்தே ஆகணும். அதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். அதுக்கேண்டா இங்க வந்த? பஸ்ஸுக்கார இங்க தானே நிப்பாட்டுனா. என்னது இங்கதான் நிப்பாட்டுனா? ஏய் லவ் டுடே இவானாடா சார் நீங்க இங்க ரெடி பண்ணிட்டான். இதே யூனிஃபார்ம் தான் பாலிடெக்னிக் போகும்போது நானும் போட்டு போயிட்டு இருந்தேன். போன வாட்டி வரும்போது இதே வடிவேல் தான் நீயும் பண்ணியிருந்த. ஆமா, உங்க பேரு என்ன சொன்னீங்க? என் பேரு சாக்கி சாக்கின்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க. இனிமே உங்களை லக்கின்னு தாங்க கூப்பிடணும். இஸ் இட்? இந்த பொண்ணு யார் தெரியுமா? யாருடா கண்ணா அது? இந்த பொண்ணு தாங்க என் தங்கச்சி. மச்சான் என்ன மச்சான்? யூ சிஸ்டர்? இல்ல, அவ தான் என் சிஸ்டர், நான் சிஸ்டர் இல்ல. என் தங்கச்சியை நான் சாதாரணமா கட்டி தர முடியாதுடா. மச்சான் நீங்க மட்டும் கட்டி கொடுக்கல, இங்கே நான் துணியெல்லாம் ஒத்து போட்டு ஓடிடுவேன். துணியெல்லாம் ஒத்து போட்டு ஓடுறா. கட்டி கொடுத்தாலும் அதான்டா பண்ணுவேன். என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணனா சில கண்டிஷன் இருக்கு. சரியா? கண்டிஷன் நம்பர் 1, என் தங்கச்சிக்கு ரவுடினா ரொம்ப பிடிக்கும். அதனால நீ ரவுடி மாதிரி இருந்தா ஈஸியா கல்யாணம் பண்ணிக்கலாம். ரெண்டாவது கண்டிஷன் சொல்லுங்க என்ன? என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணா லாரி ஓட்ட தெரியணும். லாரி ஓட்ட தெரியணுமா? ஏங்க மாப்பிள்ளைக்கு பைக் வாங்கி தரேன், பைக் ஓட்ட தெரியுமான்னு கேட்பாங்க. கார் வாங்கி தரேன், கார் ஓட்ட தெரியுமான்னு கேட்பாங்க. என்னங்க லாரி ஓட்ட தெரியுமான்னு கேக்குறீங்க? எப்படிங்க அதெல்லாம்? லாரி ஓட்டுறதும் என் தங்கச்சியை ஓட்டுறதும் ஒண்ணுப்பா. நான் இதுக்காகவே லாரி ஓட்ட கத்துக்கிட்டு கண்டிஷன் நம்பர் 3க்கு போயிடலாம். கத்துக்கிட்டு 3 போயிட்டீங்களா நீங்க? சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் என் தங்கச்சி மூஞ்ச நீங்க பார்க்கணும். முடியாது. அப்ப நான் வேற மாப்பிள்ளைய பாத்துக்கிறேன். அப்படின்னு எவனாவது சொன்னானா அந்த விளக்கு மாத்த வெளில அமுச்சு விட்டு எனக்கு கட்டி வைங்க. அவ்வளவுதான். போயிட்டு நாளைக்கு மாலையோட வாங்க. ஆமா. ஐயோ எவ்வளவு அழகா இருக்கா பாத்தீங்களா என் தங்கச்சி. எம்மாடி உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிட்டான். இன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்க. என்னது பொண்ணு பார்க்க வராங்களா? அப்ப இன்னைக்கு நம்ம வீட்ல லட்டு, ஜிலேபி, ஜாங்கிரி, மிச்சர் எல்லாமே இருக்கும்ல? மிச்சர் இருக்கும். வரப்போற மாப்பிள்ளைக்கு ஃபியூச்சர் இருக்குமா இல்லையான்னு தான் தெரியல. மாப்பிள்ளை ப்ராப்பர்ட்டி வந்துருச்சு. ப்ராப்பர்ட்டி காமெடி. இட்ஸ் டைம் ஃபார் ப்ராப்பர்ட்டி காமெடி. மாப்பிள்ளை அனைத்தும் தயார் நிலையில வந்துட்டீங்க போல. எல்லாத்துக்குமே தயாராவே வரும். எப்ப விரட்டுவாங்கன்னு தெரியாதுல்ல. நீ தயாராயிட்டியா? ஆமா, கல்யாணம் வேட்டி கட்டணும் கைலியோட நிக்கிறீங்க. மாத்திரத்துக்குள்ள நீ ஓடி போயிட்டனா? இல்லடா, மாத்திரத்துக்குள்ள நேரம் ஓடி போயிருச்சுனா? அப்படி சொல்லுங்க, எல்லாருக்கும் புரியணும்ல அது. அதுக்கு முன்னாடி மூஞ்சதான் காட்ட மாட்டேன்ட்டீங்க. அதுக்கு பதிலா இல்ல காலை காட்டுங்களேன், கொஞ்சம் பார்த்துட்டு போயிடுறேன். ஐயோ நல்லா தேக்கு கட்ட மாதிரி என்ன அலுவலன்னு இருக்குதப்பா. ஆளை விட ஒரு ஆட்டத்தை பாத்துறீங்களா? மச்சான் ஒரு நல்ல குத்தாட்டம் போட்டீங்கன்னா கொஞ்சம் அமைதியா இருக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒட்டியான செஞ்சு தர மாரியா, நான் ஒட்டிக்கொள்ள இட கொஞ்சம் தரியா. ஒட்டியான தேவையா, இட கட்டிக்கொள்ள கை 2 இல்லையா. மூக்கு மொழி உள்ளவளே, முத்தத்துக்கு நல்லவளே, மாதளவு நான் நிறுத்துங்கடா. எப்படி ஏதோ கர்ம மிஷினுக்குள்ள கையை மாட்டின மாதிரியே ஒரு ஃபீலிங். சரி எம்மாடி 1 2 3 சொல்லுவேன். நீ மாப்பிள்ளைக்கு மாலை போடணும். 1
2 3 அம்மா மச்சான் ஏதோ மண்டையில இடி விழுந்த மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. அது இடியா அடியா இல்ல மாலையா? மாலை. என் தங்கச்சி மொத்த பாசத்தையும் தூக்கி போட்டதால அவ்வளோ ஃபோர்ஸா இருக்கு. அப்பா சரியா? இப்போ 1 2 3 சொல்லுவேன், நீங்க போடுங்க. 1 2 3. மச்சான் ஏதோ பெரிய பரங்கி மலை மேல போட்ட மாதிரியே ஒரு ஃபீலிங் மச்சான். கரெக்டா தான் போட்டீங்க. மச்சான் எங்க போறீங்க மச்சான்? பொண்ணு பார்க்க வேணாமா? அதுக்கு ஒரு கண்டிஷன். என்ன? நான் கண்ணை மூடி நிப்பனா, பொண்ணும் கண்ணை மூடிட்டே வரணுமா, நான் சொல்லும் போத கண்ணை திறக்கணுமா. தங்கம் மாமா புஜ்ஜி ஐயோ செல்ல குட்டி 1 2 3 என் தங்கம். என்னடி இது உன்னை முழுசா சுத்தி வரைக்கும் ஒரு நாள் ஆகுதுடி. யாரு நீ? நான் தான் மஞ்சு. எங்க அவன்? டேய் எங்கடா இருக்க? இந்த பேர் ஒளிஞ்சு நிப்பாங்க. ஏய் வாங்க. என்ன மாப்ள? என்னடா இது? பொண்ணு பிடிச்சிருக்கா? இதுக்கு தான் லாரி ஓட்ட தெரியுமா லாரி ஓட்ட தெரியுமான்னு கேட்டியாடா காதடா. டேய் அதெல்லாம் விடு. என் தங்கச்சி உருவத்துல பெருசா இருந்தாலும் மனசு அளவுல அவ்வளோ புனிதமானவடா. என்னதான் மெசேஜ் சொன்னாலும் முடியாது நடக்காது. எப்பவுமே குண்டா இருக்கிறவங்களோட மனசு ஒல்லியா இருக்கவங்களுக்கு வராதுடா. என்னடா நான் யாரை உண்டா இருக்கிறது முக்கியம் இல்லடா. 9 மாசத்துல நீ உண்டாக்கணும், அதுதான் முக்கியம். தான் கல்யாணம் பண்ணிட்டல, ஒழுங்கு மரியாதை கூட்டிட்டு போய் குடும்பத்து இல்ல உன்ன. என் புருஷன் நீ அடிக்க கூடாது போ. என்னது? புருஷனை அடிக்க கூடாதா? அன்னைக்கு அப்பா தான் முக்கியம்னு அம்மா விட்டு போனா. இருக்கட்டும், என் தங்கச்சிய சந்தோஷமா இருக்கட்டும். சந்தோஷமா வரட்டுமா? நான் இப்படி சிரிச்சு சிரிச்சுட்டே இருப்பேனா? நீ என்ன பார்த்து ரசி ரசி தருவியா? ஏமா எங்க பாருமா நம்ம நம்ம திருச்சா மட்டும் என்னடாடா உண்மையாவே வேற லெவல் ஒரு பெர்ஃபார்மன்ஸா தான் இருந்தது. நீங்க சொல்லுங்களேன் எப்படின்னா இருந்துச்சு? சூப்பராக இருந்தது. ரியாஸும் சாமும் வந்து கலக்கிட்டாங்க பயங்கரமா. நீங்க வேற லெவல். காலகாலமாக அந்த ஒரு காமெடி போயிட்டு இருக்கு. வந்தாலே ஒரு குண்டா இருக்க ஒரு காமெடி. பட் அதை எண்டில் வந்து முடிக்கும் போது ரியாஸ் வந்து அதையும் ஒரு ரைட்டராக மைண்டில் வச்சிருக்காரு. அது அழகாக கொண்டு போனாலும் அந்த மனசு புண்படாத மாதிரி பண்ணதில் வந்து அந்த எண்டு பண்ணதான் இந்த கான்செப்ட் சூப்பராக இருந்தது. உண்மையாக நல்லா இருந்துச்சு. வேற லெவல் செம்ம வைப்பு. குண்டா இருக்கிறவங்க ஒல்லியா இருக்கிறவங்கலாம் இல்ல, நல்ல மனசு இருக்கணும், அவ்வளவுதான் வாழ்க்கை. ஜம்முன்னு இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் டேக் எ சீட். உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? எனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். கிரிக்கெட் ஆட ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்போர்ட்ஸில் அது எனக்கு ரொம்ப வாரம் டர்ஃபில் அங்கே விளையாடிட்டு அங்கே டிப்ரெஷன் போனால் அங்கே போகிறது, விளையாடிட்டு அங்கே டிப்ரெஷனாக வீட்டுக்கு வர்றது, இந்த மாதிரி ரெகுலராக அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஆமாண்ணா, இல்ல அடிக்கலான்னு போவோம், அட்லீஸ்ட் ஒரு 6 அடிச்சிட்டோம்னா வேற லெவல்ல இருக்கும். ஆமா, அதை பார்த்தா டக் அவுட் ஆயிட்டோம்னா என்ன பண்ணுறது? சும்மா காசு கட்டு பேட்டிங் ஆட வேடிக்கை பார்த்து வர்றது. ஒவ்வொரு வாட்டியும் என் ஃப்ரெண்ட்ஸு கூப்பிடுவாங்கண்ணே, மாமா நீ இல்லைன்னா அவள் தான் மாமா அப்படி இப்படின்னு உசுப்பேத்துவானுங்க. ஏன்னா இவன் தான் சேர் கேர்ள்ஸா போவான். சரி, ஓகே தானே? ஓகே. இப்போ அடுத்ததாக வந்து யார் வர போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் வெல்கம் ஜாக் அண்ட் டீ. நான் ரொம்ப 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 நல்ல புள்ள இல்ல, ரொம்ப நல்ல புள்ளைக்கெல்லாம் நான் சொல்ல புள்ள இல்ல. ஓப்பனிங்கே இப்படி பண்ணிட்டேன், நான் என்ன பண்ணுறது? வந்துச்சு ஈசிஆர் ரோடு சவுக்குமார காடு, தனியாக ஒரு வீடு, அது உள்ளே போய் நான் திருட போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் என் தொழிலில் இறங்க போகிறேன். எத்தோடனே தொழில் அகல கால் வைக்கக்கூடாது, அதனால பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவோம். யாரைட்டா மச்சான்? வேணா தொழிலுக்கு வந்துட்டு பின்வாங்கக்கூடாது. என்ன ஐட்டங்களோ இந்த ஈசிஆர் வீட்டினிலே. எல்லாத்தையும் எத்தாச்சு, அவள்தான் கிளம்ப வேண்டியது தான். பாய். தாத்தா வராரு சா. அதுதான் வைக்கிறேன், பயமா இருக்கு சார். வந்துட்டீங்களா சார்? எனக்கு காதும் கேட்காதுங்க சார். ஏய், என்ன சத்தம்? யார் வீட்டுக்குள்ள? பூனை. எதே? மியாவ்.
பூனையா உனக்கு பால் ஊத்தணுமா? இப்படியே பண்ணா அடுத்த எபிசோட் பால் தான் ஊத்துவாரு அவரு. இங்க கூட ஒரு எருமாட்டு தலைய தனியா வாங்கி வச்சிருந்தேன். உள்ள வைரக்கல்லா வச்சிருந்தேன். இந்த இருக்கு. ஐயோ ஒற்றெல்லாம் படிஞ்சிருக்க. கட்டி விடணும். இது சத்தம் வரமா? இல்ல பசுமா இல்ல எருமாடு. இருக்கு இருக்கு இங்கதான் இருக்குது. சோஃபா எங்க உட்காரணும்? ஏன் இப்படி மயானமா இருக்குது? இந்த நம்ம சோஃபாவோட ஸ்பெஷல் என்னன்னா ஒரு ஆளுக்கு மேல உட்காந்துருக்க மாதிரியே இருக்கும். நல்ல சோஃபா. என்ன இந்த சில்லற காயின்லாம் சோஃபா இதுல மாட்டிக்கிருந்தே சைட்ல போய் மாட்டிக்கிறோம். அதான் எடுக்கணும்னு பாக்குறேன். இருக்குது இருக்கு இருக்கு காயின் இருக்குது. எங்கேயோ பாவம் 2-3 சவுண்டு மட்டும் கேக்குது. ஐயோ தூச்சு தூச்சு சாவுது எலி. எலிக்கு அப்புறம் ஒன்னு வச்சிருந்த என்ன வச்சிருந்தா? ஒரே வெறுப்பா இருக்குது. டிவி ஆச்சு பாப்போம். டிவி ரிமோட்டு 1 2 3 எடுத்துட்டேன். மீனராசி நேயர்களுக்கு இன்று உங்கள் காதல் சுகமாய் போனாலும் உங்கள் திருமணம் கஷ்டத்தில் முடியும். கரெக்டா சொல்றான்ப்பா. உங்கள் பச்சை சட்டை அவுக்க வேண்டும், வேட்டி சட்டையை அவுக்க வேண்டும். அதுக்கு எதுவுமே இல்லாம போயிடணும். சன்னாவோடு நீங்கள் சேர்ந்து பண்ணால் உங்கள் வாழ்க்கை அமோகமாய் இருக்கும். இப்படிதான் ஒரு விஷயம் கரெக்டா சொன்னா இன்னொரு விஷயம் பொய் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இது வேணாம், வேற நியூஸ் காப்போம். வணக்கம். தலைப்புச் செய்திகள். சன்னாவுடன் பூந்து விளையாடுகிறார் ஜான். விளையாட்டு செய்தி வந்துருச்சு. கிரிக்கெட் ஆச்சு பாப்போம். அடிக்கிறார் தோனி சிக்ஸர். இன்னும் 2 பால் அடிக்க போறாரா இல்லையா பார்க்க போறோம். தோனி அடிச்சு கேட்ச் பிடிக்கிறார். தோனி வந்து கேட்ச் பிடிக்க போறார். வாவ் யாரா அது கமெண்ட்ரி கொடுக்குது? தோனி அடிச்சு தோனி அப்புறம் கேட்ச் பிடிப்பான். இன்னும் 2 பால்ல இன்னும் ஒரே ஒரு 6 மட்டும் தான் வின் பண்ண போறாங்க. அத கூட பிரச்சனை. நீ பேசுறதான பயமா இருக்கு. வேற ஏதாச்சும் பாப்போம். ஏதாச்சும் நல்ல டான்ஸ் ஷோவா பாப்போம். டான்சர் பயங்கரமான டான்சர் போலப்பா. அங்க ஆடுறான், இங்க அதிருது பக்கத்துல. முடிஞ்சு டிவி ஷோ போதும். நான் ஒரே வெக்கையா இருக்கு. அதனால ஃபேனை போட்டு உட்காடுறேன். ஃபேனு சுவிட்சு. என்னடா ஒண்ணுமே கேட்கலடா. இவர் திருடன் தானே வந்திருக்காரு. என்னடா இது? பெசன் நகர் பீச்சில் கூவாத்த கலந்து விட்ட மாதிரி ஒரு வாடை. பாத்ரூம் எதுவும் தள்ளு வச்சிட்டானா? நான் போய் பாக்குறேன். அவன் எக்ஸ்பிரஷன் தான்டா. தாத்தா எப்படி எல்லாம் மாட்ட வேண்டியதாகுது. தாத்தா என்ன வீடே காலியா இருக்குது. தாத்தா என்ன வீடு காலி பண்ண போறாரா? ஒரு வார்த்தை கூட சொல்ல. சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு போலான்னு பார்த்தா என்ன காலியா இருக்குது. யாரா நீ? இங்க என்னடா பண்ற? ஐயோ தாத்தா வேணும். ஏய் கத்தன அறுத்துருவேன். அறுத்துக்கோ. நீ தானே சாவ போற. என்ன கையில கத்தி வச்சுன்னு பயப்பட மாட்டற? உன் கையில கத்தி வச்சிருக்கு நான் ஏன்டா பயப்படணும்? பைத்தக்கார நாயே. கத்தன அறுத்துருவேன். நான் வந்து சொல்லவே கூடாது. கத்தாதான் தாத்தா வருவாரு. கத்தாம சத்தம் கேட்காம எப்படி வருவாரு தாத்தா? என்னமா கத்துற? இது பிரச்சனையா? ஐயோ என்னாச்சு? ஒண்ணும் இல்ல தாத்தா, சும்மா பாட்டுக்கு ரிஹர்சல் பண்ணிட்டு இருந்தேன். என்ன பாட்டுமா? என்னமாச்சு? டக்கு டக்குன்னு சொல்லுமா. யாரது யாரது திருடம் போல ஒருத்தன் வந்திருக்கான். என்னமா பாடுற? ஒண்ணுமே புரியல. இல்ல தாத்தா, நேத்து ஆடிஷன் போனேனா, அதுக்கு சும்மா எழுதி பார்த்தேன் தாத்தா. இந்த நாங்குநேர் சைடு ஒரு நரி ஒண்ணு ஊன்னு கோவிச்சான். புரியல? அப்படித்தான் இருக்கு நீ சொல்றது எனக்கு. சரி தாத்தா. அம்மா பசிக்குதே, சாப்பாடு எடுத்துட்டு வாயேன்.
எடுக்க போயிட்டியா? சாப்பாடுலாம் எடுக்க வேணாம். நீ சாப்பாடு எடுக்க போகும்போது பக்கத்து வீட்டுக்காரத்துல ஒருத்தன் திருட வந்துட்டானா? ஆமா தாத்தா, நேத்து பக்கத்து வீட்டுல சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஒருத்தன் திருட வந்துட்டானா தாத்தா. தாத்தா இல்ல இல்ல, திருடங்கள்லயும் நல்ல திருடங்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் வாய் வயிறுலாம் இருக்கும், அவனும் சாப்பிடணும்ல. ஆமாமா கரெக்ட் தான். ஃப்ரிட்ஜுக்குள்ள ஐஸ் வாட்டர் இருக்கும், தண்ணி அதை எடுங்க. அடுத்து இல்ல, எனக்கு இப்ப காதும் கேட்காம 2 கை இல்லாம கால் இல்லாம என்ன விட்டுருங்க, பயமா இருக்கு. ஃப்ரிட்ஜ் இங்கதான் வச்சிருந்தேன். இப்படிதான் இந்த ஃப்ரிட்ஜ் கொஞ்சம் லூஸா இருக்கும், என்ன ஆயில் கீழ் போடணும், அப்பதான் கரெக்டா இருக்கும். எங்கம்மா வாட்டர் கேன் இங்கதான் வச்சிருந்தேன், காணோம். சார் கொஞ்சம் கீழே சார். கீழேயா? ஃப்ரீசர்ல தான் வச்சிருந்தேன். இது கீழே அது நெஞ்சு இல்லம்மா, ஃப்ரூட்ஸ் ட்ரேல ஃப்ரூட்ஸ் வச்சிருந்தேன் கீழே. எல்லாம் இருக்கா? அப்படியே 2 செரி பழம் எடுத்து கொடுங்க சார். செரி பழமா? இந்த செரி பழம் ஒன்னுத்துக்கும் ஆகாதுமா. இந்த ஃப்ரிட்ஜ் எங்க, என்ன மேட்ரு? ஏமா எங்க இருக்க நீ? ஏமா தாத்தா, நான் வேலையை பாக்குறேன் தாத்தா, நீங்களே பாருங்க, நான் கிளம்புறேன். என்னம்மா கோட்ரா ராவா குடிச்ச மாதிரி வாய்ஸ் இப்படி மாறிடுச்சு, என்னாச்சு? தாத்தா தாத்தா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நம்ம சீக்கிரமா தப்பிச்சிடலாம் இங்க இருந்து. எதுக்கு தப்பிக்கணும், என்ன பிரச்சனை? தாத்தா, நம்ம வீட்டுக்குள்ள திருடன் வந்திருக்கான் தாத்தா. சூப்பர், அவ்வளவுதான். திருடன் வந்துட்டானா? அதுக்கு தான் பழைய வச்சிருக்கேன். ஏய், கொஞ்சம் எல்லாரும் சூப்பரா ஏப்பா, கண்ணு தெரியாத என் வீட்டுல வந்து திருடி இப்படி மாட்டி சாவுறிய, திருடாம இருக்கலாம்ல? திருட்டு வேலை தான் தெரியும். திருட்டு வழியில திருட மாட்ட பாட்டு திருட்டை ஒழிக்க முடியாது. திருடாதே பாப்பா, திருடாதே. எப்படின்னா இருந்துச்சு? எப்பவுமே சன்னா வந்து சூப்பரா பண்ணுவாரு. நான் எதிர்பார்க்காத வர்ற ஜாக் தான் செம்மையா பண்ணாரு. உண்மையிலேயே அண்ணா வந்து எல்லாமே டிவி ஃபேனு ஆல்ரவுண்டர். ஆமா, இவங்க எல்லாமே வந்தாங்கன்னா ஹானஸ்டா சொல்ல போனா இவங்க வந்தாலே அந்த ஸ்கிரிப்ட் இதெல்லாம் தாண்டி ஆன் ஸ்பாட்ல என்ன பண்ண முடியும் நிறைய இருக்கு. அது வந்து டெஃபினட்டா நல்லாவே தெரியுது. வெரி குட், தேங்க் யூ சோ மச் ஃபார் கமிங். ப்ளீஸ் டேக் எ சீட். இப்போ கடைசி அண்ட் ஃபைனல் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஷோல ஒரு சின்ன பிரேக். இது காமெடிக்கு நாங்க கேரண்டி. எவ்வளவு அழகா போயிட்டு இருக்கிற நம்ம ஷோல இப்போ அடுத்ததாக எப்படின்னா, அதாவது எலுமிச்சை ஜூஸ் சாப்பிட்டுருக்கீங்களா? சாப்பிட்ருங்க. கரும்பு ஜூஸ் சாப்பிட்டுருக்கீங்களா? எஸ். இப்போ எதுக்கு நான் இது சொன்னேன் தானே? ஆமா. எப்படி இந்த ஷோ வந்துட்டு சம்பந்தம் இல்லாம போயிட்டு இருக்கோ அதே மாதிரி அவரோட கான்செப்ட் சம்பந்தமே இல்லாம லாஸ்ட்ல ஒரு பாசிட்டிவ் மெசேஜோட முடிப்பாரா இல்லையான்றது தான் இப்போ இதுல ஒரு ட்விஸ்ட். ஓகே ஓகே, சோ லெட்ஸ் வெல்கம் தர்மான் டீம். குட்டி போனி டெய்லு கியூட்டா கையில் மாட்டிக்கிட்டா. பேபி எவ்வளவு நேரம் பேபி ஆகும்? இரு பேபி, கார் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கார் ரெடி பண்ணிட்டு வந்தது நம்ம கிளம்பலாம். இவனுக்கு இதே வேலை, எப்ப பார்த்தாலும். ஏய், என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்க? போ. பேபி என்ன ஆச்சு பேபி? என்ன பேபி அப்படின்னு மூஞ்சில துப்பிட்டா. அவன் உங்ககிட்ட சாரி கேட்டானா பேபி? அப்ப வா போலாம், கார்ல உட்காரு வா. ஆஹா, கார் ரெடி பண்ணது அதுதானா? என்ன சார் இவ்வளவு ஸ்பீடா வந்துட்டீங்க? என் பேபி கிட்ட சாரி கேட்டியா? ஏய், அவனை பேபின்னு சொன்னா ஊ மூஞ்சில காரி துப்புவேன்டா. நீங்க பாரு, இப்படிலாம் நீ பேசக்கூடாது. என் பேபிக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. பேபி நீ ஸ்கூலுக்கு போ. நீ எதுக்கு வரேன்னு தெரியும் பேபி. ஆமா, நான் எதுக்கு ஸ்கூலுக்கு வரேன்? அதான் நான் சொல்றேன். ஆமா, எதுக்கு? அங்க இருக்க ஆயமாவெல்லாம் சைட் அடிக்க தானே. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இப்பெல்லாம் விஜய் மிஞ்சி பண்ணக்கூடாது. பேபி போ, நீ போ. ஸ்கூலுக்கு போறப்ப பேபி 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 ஐயோ என் பேபி. அவ்வளோ பில்டப்லாம் இல்லை, அவ்வளோ பில்டப்லாம் இல்லை. டேய் சார், என் பேபியை காணோம். என் பேபியை காணோம். யாரா ஸ்டேஷனுக்குள்ள கத்திட்டு இருக்கிற? ஓ, அதுக்குள்ள நான் ஸ்டேஷன் வந்துட்டேனா? ஆமா ஆமா சார், என்னோட பேபியை காணோம் சார். உன்னை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே சார்.
എന്നെ നീങ്ക എവിടെ കണ്ടിട്ടില്ല സാറേ. എന്താ പേര് ജോസഫ് കുരുവില്ല. ഞാൻ ഇവിടെ ഒരു ബേക്കറി വെച്ച് റൺ ചെയ്യാം. എന്റെ தாத்தா பாட்டி எல்லாரும் இதுதான் எந்த ஸ்தலம் சாரே. இல்ல தமிழ்ல தான் நல்லா பேசினா எனக்கும் தமிழ் புரியும். நீ எதுக்கு மலையாளம்? ஐயோ சாரே ஒன்றும் குழப்பம் இல்லை சாரே. கம்ப்ளைண்ட் எது வேணாம், நான் கிளம்புறேன். விஜயகுமார் திருமணினா சாணி ஆசிட் தக்காளிலாம் அடிப்போம் மூஞ்சில. விஜய்க்குன்னு ஒரு மூஞ்சி இருக்கு தெரியுதா? ஐயோ சாரே ஒன்றும் குழப்பம் இல்லை சாரே. குழப்பம் இல்ல, பிரச்சனை இல்லை சார். நான் போறேன். பாரு எப்பா நம்ம பேபி மாவை கடத்திட்டாங்கப்பா. என்ன ராஜேந்திரன்? மொட்டை ராஜேந்திரன் ஒழுங்கா ஃபிளாஷ்பேக் வாயா. ஃபிளாஷ்பேக்கா? சித்தை ஜில்லாடி விட்டா கில்லாடி மாமா டால் அடிக்கும் கலரு கண்ணாடி. சித்தை ஜில்லாடி விட்டா கில்லாடி மாமா டால் அடிக்கும் கலரு கண்ணாடி. அவ்வளவுதான், போயிட்டு வரேன். ஏய் நான் தான் சாய் தீனா, புரியுதா? ஆமா பாக்குறதெல்லாம் குழந்த மாதிரி இருக்கிறீங்களே, என்ன பண்ணிட்டுக்கிறீங்க? காமெடி பண்றோம். அப்போ வாங்க எல்லாம் பிச்சை எடுங்க வந்து. உங்களாம் அதான் கரெக்டாக இருக்குண்டா. உன் வாயை ஒச்சிட்றேன், உன் தொண்டை அப்படியே இருக்கட்டும். தொண்டையில் ஆப்ரேஷன் சொல்லி காசு கேளு. நீ என்ன பண்ணு, அப்படியே போய் காசு கேளு. எல்லாம் பிச்சை எடுக்கணும், புரியுதா? காசுலாம் கரெக்டாக வரணும். என்ன பண்ற? சாய் தீனா கேரக்டர் பண்றேன். ஆமா நீ என்ன பண்ற? சமந்தா கேரக்டர் பண்ற. சாணியை நல்லா கரைச்சி மூஞ்சில ஊத்துனா எப்படி இருக்குமோ அப்படிதான் மூஞ்சி இருக்கு. நீ ரொம்ப ஓவரா பண்ற. ஏய் என்ன கை நீட்டி பேசுற உன்னையெல்லாம்? நான் இப்ப கூப்பிட்டா போலீஸ் வரும். நீ போலீஸ்லாம் விடுவானா? அப்படியே கை பிடிச்சினது போதும். இப்ப 10 நிமிஷத்துல போலீஸ் வர போகுது, பாக்குறியா? போலீஸ் வந்து 10 நிமிஷம் ஆச்சுடா. போலீஸ் வருதாண்டா, போய் வரமா உட்காரு. சார் நான் தான் சார் போலீஸ். ஆமா நீங்க யாரு? சாய் தீனா. அப்போ தமிழ் சினிமால இந்த மாதிரி ஒரு ஃபைட்டை பார்த்ததே இல்லப்பா. ஒரு சூப்பர் ஃபிகருக்காக ஃபைட் பண்ணிருக்கீங்க, செம்மையா இருக்கு. நீங்க பாருமா, நான் சூப்பர் ஃபிகருக்காகலாம் ஃபைட் பண்ணல, நான் இவங்களுக்காக தான் ஃபைட் பண்ணேன். அங்க பாருங்க, இவங்களுக்காக தான் ஃபைட் பண்ணேன். இங்க பாருங்க, யாரோ ஒருத்தர் இவ வாய்க்குள்ள காலை விட்டு இவ வாயை பெருசாக்கி பிச்சை எடுக்க வச்சிருக்காங்க. இவனுக்காக தான் ஃபைட் பண்ணிருக்கேன். இவனை சொல்ல முடியாத இடத்துல அடிச்சு பிச்சை எடுக்க வச்சிருக்காங்க. அவங்களுக்காக தான் ஃபைட் பண்றாங்க. அப்போ நீங்க போலீஸா? அப்படிதான் சொல்லிக்கிறாங்க. நீங்க கண்ணாடி போட்டுக்கலாம். கண்ணெல்லாம் நல்லாதாமா தெரியும். இல்ல ஸ்டைலா இருக்குமேன்னு சொன்னேன். எப்படி ஸ்டைலா இருக்கா? இல்ல நீங்க கழட்டிடுங்க, ஸ்டைலா இல்ல. சமந்தா ஸ்டைலா தான் இருக்கு, நீங்க போட்டுக்கலாம். ஒண்ணு கண்ணு கண்ணு செல்லா குட்டியே, என் காதல் துட செது வச்ச கல்லா பெட்டியே. ஐ ஃபார் யூ யூ ஃபார் மீ சேர்ந்தாக்க சுனாமி. யூ ஃபார் மீ ஐ ஃபார் யூ சேர்ந்தாக்க. என் பையனை யாரோ அடிச்சு கொண்டுட்டாங்க. யாரு சார் உங்க பையன்? அவன் இங்க எல்லாரையும் பிக்சர் கொடுத்துட்டு இருந்தான். நல்ல வேலை தானே செஞ்சான், அப்புறம் ஏன் அடிச்சாங்க? அது பிடிக்காத யாரோ ஒருத்தன் தான் அவனை கொண்டுட்டான். அவன் யாருன்னு நீ கண்டுபிடிக்கணும். யாரா வேணா இருக்கலாம் சார். யாரா வேணா இருக்காங்கிறது எனக்கும் தெரியும். யாரும் கண்டுபிடிக்கிறது அவன் வேலை. நம்ம நிக்கியா இருக்கலாம். அவன் சாட்டர்டே ஆனா சரக்கு தான் அடிப்பான், என் பையன் அடிக்க மாட்டான். நம்ம சாமா இருக்கலாம். அவன் இங்க இருக்கிற பொண்ணுங்களை சைட்டு தான் அடிப்பான், கண்டிப்பா என் பையன் அடிச்சிருக்க மாட்டான். இங்க பாருங்க, உங்க பையனை அடிச்சது ரியாஸா இருக்கலாம், அவனோட அண்ணனா இருக்கலாம், அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கலாம். அந்த ஃப்ரெண்ட் பேரு தர்மராஜ் தானே? இல்லப்பா, அவன் பேரு சசிகுமார் ரைஸ் பண்ணுவானே. அவனு இல்லப்பா, என்ன முழுசா பேச விடு. இங்க பாரு, அவன் ஃப்ரெண்டா இருக்கலாம், அந்த ஃப்ரெண்ட் ஒரு போலீஸா இருக்கலாம், அவர் பேரு விஜய் குமாரா கூட. விஜய் குமார்லாம் பண்ண மாட்டாருப்பா அவரு. எனக்கு தேவை நீதிடா, நேர்மைடா, நியாயம்டா, அதுடா. அப்படிதான் விஜயகுமார் பண்ணுவாரு. பாருங்க, பையன் செத்து போனப்ப கூட இவ்வளவு கேவலமா காமெடி பண்றீங்களே, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப சொல்றேன், உங்க பையனை அடிச்சு கொண்டது நான் தான். உங்களால ஒரு ஐயோ என்ன பண்ணியே பிடிங்கிட்ட? நிறைய நிறைய வந்துருச்சு சார் கையில. விஜயகுமார், உனக்கு சாவுக்கு மேல ஒரு தண்டனை கொடு. என்ன மாலை போட போறீங்களா? இல்ல பூலாம் போடுவேன். பூ போட போறீங்களா? பக்கத்துல ஒரு சாவு இருக்கு, அங்க போய் பூ போடுங்க. போங்க போங்க போங்க. பாத்துக்கிறேன் விஜயகுமார். இப்போ என்னாலும் என் ஜீவன் வாழுதே, சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே. உன் கைகள் கோர்க்கும் ஓர் நொடி, என் கண்கள் ஓரம் நீர் துளி. உன் மார்பில் சாய்ந்து சாக தோன்றும்
சார் எனக்கு ஒரே டவுட். டைப்பர் என்ன சார் யானை தும்பிக்கை மாதிரி? இங்க பாருங்க, எங்களுக்கு அழகா ஒரு குழந்தை பிறந்திருக்குது. அந்த குழந்தை இப்படிலாம் நீங்க கலாய்க்க கூடாது, புரியுதா? அம்மா உங்க இடுப்புல நான் ஏறணும். ஐயோ நீ இடுப்புல ஏற முடியாது, வா நம்ம கீழே உட்கார்ந்துருவோம். அப்பா உங்க தலையில ஏறணும். அப்படியா? ஃபர்ஸ்ட் டைப்பர் உன் இடுப்புக்கு மேல ஏறணும். ஏத்துறா மேல. அப்பா அந்த வாய்க்குள்ள நான் போயிட்டு வரணும். போடா சொல்லவா, வாய்க்குள்ள வா, போயிட்டு வரலாம் வா. சரி சரி ஓகே. நான் உங்களுக்கு என்ன மாதிரி வைஃப்? நீ எனக்கு டிஸ்கோல் சமந்தா. டிஸ்கோல் சமந்தா. ஐயோ பாத்து. யார் சுட்டா? இப்பவாச்சும் சொல்லுங்க. நான் உங்களுக்கு என்ன மாதிரி வைஃப்? என்னப்பா கேட்ட? நான் உங்களுக்கு என்ன மாதிரி பொண்டாட்டிங்க? நீ எனக்கு இன்னொரு பொண்டாட்டி. என்ன விஜயகுமார்? நாட்டாம விஜயகுமார் காமெடியை காப்பி அடிக்கிறான். சார் இவனை கொண்டிருக்க சார். குழந்தைகளை கொண்டது பாவம். யாரு பாப்பா நீ? நான் பொண்ணு மீனா பொண்ணு மாசியில் போட்டா. நீ எல்லாம் வளர்ந்தா உன் வாயால நிறைய பேருக்கு பாதிப்பு இருக்கு, அதனால செத்துரு. இப்படியே புரியுதா? பாப்பா கிருபா. என்னது வாட் இஸ் திஸ்? குழந்தை டயப்பரா? எப்படி இருந்துச்சு சொரி படம்? வேற லெவல். ஏன்னா நான் அப்பயே சொன்னேன், இவங்கெல்லாம் சேர்ந்தால எல்லாம் அவர் அவெஞ்சர்ஸ் மாதிரி தான். கிருபா, தர்மா, நந்தா, அவங்க பேர் மானசா. சூப்பராக இது பண்ண ஆன் ஸ்பாட்டில் இதை மாட்டிட்டு வந்தாலாம் பாருங்க. இல்லை அது காமெடியே சொல்லலாம், பட் டக்குன்னு எடுத்துட்டு அது டைமிங்கு வரணும்ல, அதெல்லாம் வந்து வேற லெவலில். அதனால அவர் வாய்ஸ் வந்து சூப்பராக, விஜய் சார் வாய்ஸ் த்ரூ அவுட் மெயின்டைன் ஃபுல் அண்ட் ஃபுல். எனக்கு சசிகுமார் வாய்ஸ் ஒரு வாட்டி. அப்படியாண்ணே? ஆமாம். உனக்காக தான்டா வந்தேன். அவன் ஏன் வந்தான், இவன் ஏன் வந்தான், எல்லாம் நட்புடா. என்ன கேட்டீங்க? ஐயோ இல்ல டைலாக்காக சொல்றேன். சூப்பர் சூப்பர். நல்ல சசிகுமார் வாய்ஸ் நிறைய பேர் பேசி இவர் வந்து ரொம்ப கேட்டிருக்காங்க, ஆனால் இவர் ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக பேசுவார். அதே மாதிரி அவர் வந்து சிங்கமுத்து வாய்ஸ். அவனை தாட்டா தம்பி அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டாடா. இவனையெல்லாம் உள்ள விட்டு ஊபோக்கு தாண்டா குத்துறோம். ஆச்சாடி ஆத்தா. அந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு டேலண்ட் இருக்கு. சத்தியமா நம்பவே மாட்டேன். சரி, தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் டேக் யர் சீட். பிளேஸ் உட்காருங்க.